காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. லெசன் பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் 3வது பருவத்தில் பேஜ் நம்பர் 156வது பக்கத்தில் வந்து இருக்குது. டோட்டலாக இந்த லெசன்லேருந்து 66 கொஷின், மொத்த கொஷின் 66. நம்ம வந்து பார்ட் 1ல் 35 கொஷின் நம்ம வந்து பார்த்துருந்தோம். மீதி இருக்கக்கூடிய 31 கொஷின் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 36வது கொஷின், மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அக்டோபர் 9, 1947. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 9, 1947. இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி. ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி வந்து ராஜாராம் மோகன் ராய். ஆயிரத்தி 829 அப்படின்னு மாற்றிக்கோங்க. 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர். ஆன்சர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்தில் பல மனுக்களை சமர்ப்பித்தவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்தில் பல மனுக்களை சமர்ப்பித்தவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 40வது கொஷின், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் மகன் டேஸ் ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார். ஆன்சர் வந்து நாராயண சந்திரா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் மகன் நாராயண சந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார். 41வது கொஷின், வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவினார். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான். வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவினார். நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 42வது கொஷின், தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி வந்து கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. 43வது கொஷின், விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. 44வது கொஷின், டேஸில் கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். ஆன்சர் வந்து 1874. 1874 கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். 45வது கொஷின், பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி. பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள் வந்து எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி. 46வது கொஷின், டேசாம் ஆண்டில் ரானடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். ஆன்சர் வந்து 1869. 1869ஆம் ஆண்டில் ரானடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். 47வது கொஷின்,
1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர். ஆன்சர் வந்து எம்ஜி ரானடே. 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் வந்து எம்ஜி ரானடே. 48வது கொஷின். பிஎம் மலபாரி டேஸில் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினார். ஆன்சர் வந்து 1884. பிஎம் மலபாரி 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினார். 49வது கொஷின். 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை துவக்கியவர். ஆன்சர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. 50வது கொஷின் பொறுத்துக. பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1828. பிரார்த்தன சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1867. ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தன சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875. 51வது கொஷின். பெண் சீர்திருத்தவாதிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பண்டித ராமாபாய், ருக்மணிபாய், தாராபாய் ஷிண்டே. பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து பண்டித ராமாபாய், ருக்மணிபாய், தாராபாய் ஷிண்டே. 52வது கொஷின். 1889 இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் அமைப்பை நிறுவியவர். சாரதா சதன் அப்படின்னா கற்றல் இல்லம். ஆன்சர் வந்து பண்டித ராமாபாய். 1889 இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் அமைப்பை நிறுவியவர் வந்து பண்டித ராமாபாய். இது பார்த்திங்கன்னா பூனாவிற்கு மாற்றப்பட்டது. 53வது கொஷின். 53வது கொஷின். பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்டவர். ஆன்சர் வந்து எஸ் தருமாம்பாள். பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்டவர் வந்து எஸ் தருமாம்பாள். 54வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் குரல் எழுப்பினார். தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை தொடங்கியது. வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். 1857 ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஆயுதமேந்திய போராடிய பெண்கள் பேகம் அஷ்ரத் மகால், ஜான்சிராணி லட்சுமி பாய். ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 55வது கொஷின். சம வேலைவாய்ப்பு மற்றும் சம ஊதியம் அளிக்கும் சட்டப்பிரிவு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிரிவு 14. சம வேலைவாய்ப்பு மற்றும் சம ஊதியம் அளிக்கும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 14. பிரிவு 17 பார்த்திங்கன்னா தீண்டாமையை பற்றி குறிப்பிடும் பிரிவு தான் பிரிவு 17. பிரிவு 19 பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. இந்த பிரிவு 19க்கு கீழே ஒரு 6 சுதந்திர உரிமைகள் வந்து இருக்குது. பிரிவு 21 தனி மனித சுதந்திரத்தை பற்றி குறிப்பிடும் பிரிவு தான் பிரிவு 21. 56வது கொஷின். தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1986. தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1986. 57வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தும் இயக்கம் வந்து மகிழா சமக்கியா. பெண்களுக்கு 33% இடத்தை ஒதுக்கியது பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது.
ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தும் இயக்கம் வந்து மகிழா சமக்கியா. பெண்களுக்கு 33% இடத்தை ஒதுக்கியது. பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. ஐம்பத்தி 8வது கொஷின், பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. பொறுத்துக. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் பகுதி 21 1804. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் பகுதி 21 வருஷம் வந்து 1804. ஒழுங்குமுறை சட்டம் பகுதி 17 வந்து 1829. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856. உள்நாட்டு திருமண சட்டம் 1872. சாரதா சட்டம் 1930. தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. பொறுத்துகளை கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் பகுதி 21 1804. ஒழுங்குமுறை சட்டம் பகுதி 17 1829. இந்து விதவைகள் மறுமண சட்டம் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க 1856. உள்நாட்டு திருமண சட்டம் 1872. சாரதா சட்டம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க 1930. தேவதாசி ஒழிப்பு சட்டம் இதுவும் ரொம்ப முக்கியமான வருஷம் 1947. 60வது கொஷின், BM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். BM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். 61வது கொஷின், சாரதா குழந்தைகள் திருமண மசோதா சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது. ஆன்சர் வந்து 14. சாரதா குழந்தைகள் திருமண மசோதா சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என நிர்ணயித்தது. 15வது கொஷின் பொறுத்துக. 62வது கொஷின் பொறுத்துக. பிரம்மஞான சபை. ஆன்சர் வந்து அன்னிபேசன். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக கொஷின் இது. சாரதா சதன் வந்து பண்டித ராமாபாய். உட் கல்வி அறிக்கை வந்து 1854. நிக்கோலோ கோண்டி இத்தாலி பயணி. வரதட்சணை வந்து ஒரு சமூக தீமை. பிரம்மஞான சபை வந்து அன்னிபேசன்ட். சாரதா சதன் பண்டித ராமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து 1854. நிக்கோலோ கோண்டி இத்தாலி பயணி. வரதட்சணை வந்து சமூக தீமை. 63வது கொஷின், சரியான இணையை கண்டுபிடி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மகளிர் பல்கலைக்கழகம். பேராசிரியர் DK கார்வே. நீதிபதி ராணடே பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் என்பது வந்து தவறு. இவர் பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம். அடுத்த ஆப்ஷன் சி, விதவை மறுமண சட்டம் 1855 தவறு. இது 1856. ராணி லட்சுமிபாய் டெல்லி வந்து தவறு. ராணி லட்சுமிபாய் பார்த்தீங்கன்னா ஜான்சி. ஸோ சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் இது. அடுத்த 64, மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி. குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை, விதவை மறுமணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம். இதில் மாறுபட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம். 65வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. பேகம் அஸ்ரத் மகால், ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஆப்ஷன் பி பாருங்க. தமிழ்நாட்டின் சிவகங்கையை சேர்ந்த வேலுநாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினார். ஸோ 2 பாயிண்ட்ஸுமே சரியான விடை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 66, கூற்று காரணம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் கூற்று காரணம். ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார்.
காரணம் பாருங்கள், இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி எனும் தீய பழக்கத்தை ஒழித்தார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி எனும் தீய பழக்கத்தை ஒழித்தார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த லெசனுக்கான கொஷின் எடுத்து கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, பழனி. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.